சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அந்த தாலி எனக்கு சரவணன் கட்டினது. இது எனக்கும் சரவணனுக்கும் இருக்கிற உறவு பந்தம். இத வச்சுட்டு நீங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்க. என்னது விளையாடுறோமா? உங்க அப்பா தாலி இருப்பாரு, என்னை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியாமா? இல்லத்த, உங்களை விட அதிகமாவே எனக்கு அந்த தாலி மேல அக்கறை இருக்குன்னு சொல்றேன். 2 நாள் எதுக்குத்த? இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள எங்க அப்பா அவர் கையால தாலி எடுத்து கொடுப்பாரு. இது அந்த தாலி மேல சத்தியம். நான் சொன்ன வாக்க காப்பாத்தலனா நான் இந்த வீட்டு மகளாவும் இருக்க மாட்டேன், உங்க வீட்டு மருமகளாவும் இருக்க மாட்டேன். போதுமா? சும்மா வாயால சொன்னா மட்டும் போதாது பூங்குடி, சொன்னதை செஞ்சு காட்டணும். அத்தை, தாலி இல்லாம நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நெருப்பு மேல நிக்கிற மாதிரிதான். அப்பா, நீங்க உங்க கையால அந்த தாலியை எடுத்து கொடுங்க. சரவணா அதை என் கழுத்துல கட்டட்டும். ஏய், உனக்கு வேற இடம் கிடைக்கல? தெருக்குத்தெல்லாம் தெருவுல தான் பண்ணணும், என் வீட்டுக்குள்ள வந்து பண்ணக்கூடாது. என் கழுத்துல இருந்த தாலி உங்க கையில தானப்பா இருந்துச்சு. ஏய், நான் உன் தாலி அக்கலைன்னு எத்தனை தடவை சொல்றது? அதே மாதிரி திமிரா பேசிட்டு இருக்க. ரொம்ப பேசினேன்னு வையே, நான் தான் அத்தைன்னு சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்? என் வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணா அப்படித்தான் நடக்கும். யாரையும் வாங்கன்னு மெத்தல வாக்கு வச்சு அழைக்கல. 5 நிமிஷம் டைம் தர்றேன், அதுக்குள்ள எல்லாரும் இடத்த காலி பண்ணணும். நில்லுங்க. உங்களால இப்ப தாலியை எடுத்து கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது முடியாது முடியாது. எத்தனை தடவை சொல்றது? என் உசுரே போனாலும் என் கையால தாலி எடுத்து கொடுக்க மாட்டேன். நீங்க கண்டிப்பா எடுத்து கொடுப்பீங்க. இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள கண்டிப்பா உங்க கையால இந்த தாலியை நீங்க எடுத்து கொடுப்பீங்க. அது வரைக்கும் இதோ இந்த தாலி அந்த கோயில்ல இருக்கிற சூலாயுதத்துல தான் இருக்கும். நானும் இங்கே தான் இருப்பேன். நீங்க தாலி எடுத்து கொடுக்கற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தா என் மாமியார் வீட்டுக்கு நான் மருமகளா போவேன். இல்லன்னா இங்க நான் பொணமா தான் கிடப்பேன். என்னங்க எல்லாரும் ஏன் நிக்கிறீங்க? உள்ள போங்க. ஐயோ என்னங்க என்னங்க மாமா, நம்ம பிள்ளைய கூப்பிடுங்க. ஐயோ சொல்லுங்க. அவளை கூப்பிடுங்க. அவன் நம்ம பொண்ணுங்க. ஐயோ மாமா, இங்க எப்படி மாமா? ஐயோ அத்தை, என்னங்க, அவ நம்ம பொண்ணுங்க. இங்க பாரு, மரியாதையா இருந்துக்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அவ வாழ்க்கையை நீங்களே அழிச்சிடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்புறேன். ஏய், இப்ப வழியோட போறியா இல்லையா? என்னங்க, நான் உங்களை போக விட மாட்டேன். தயவு செஞ்சு அவ தாலி எடுத்து கொடுத்துருங்க. என்னடி பயம் விட்டு போச்சா? அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. என்னை கொலை கூட பண்ணுங்க, ஆனா நான் உங்களை விட மாட்டேன். என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. உங்கனால அறந்த தாலிய
நீங்க எடுத்து குடுக்கறதானுங்க முறை. ஏய், உன் பொண்ணு கழுத்துல இருந்த தாலியை நான் தான் அத்தைங்கிறியா? உங்க கையால தானுங்க அந்த தாலி அறுந்துச்சு. அதுக்காக நீங்களே எடுத்து கொடுத்துடலாம்லங்க. ஓ, நான் தான் அந்த தாலியை வேணும்னே அத்தைன்னு மன்னிப்பு கேட்டு மண்டி போட்டு அதை எடுத்து கொடுக்கணுமா? எங்க தாலி எடுத்து கொடுக்கறதுனால நீங்க எந்த விதத்துலங்க குறைஞ்சு போயிருக்கீங்க? அரைக்குள்ள எடை குறைஞ்சிருவேன். தள்ளு. என்னங்க நில்லுங்க. ஐயோ அத்தை, என்னங்க, பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிறாதீங்க, கொஞ்சம் மனசு வைங்க. இப்ப நீ என் கால வில்லைன்னா உன் உசுரே போயிடும். ஏய், விடு, விடு. என்னங்க என்னங்க கொஞ்சம் மனசு வைங்க. ரஞ்சிதம், என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. அவ என்னங்க பாவம் பண்ணா? அவளுக்கு ஏங்க இப்படி ஒரு தண்டனையை கொடுக்குறீங்க? நான் எவன் தாலியும் அக்கலைன்னு சொல்றேன்ல. நீங்க அறுக்கலங்க, ஆனா உங்க கையால எடுத்து கொடுக்கலாம்ல. ஏன் மேல பள்ளி இருக்கா? ஐயோ, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. நீ எனக்கு சொல்லி புரிய வைக்க போறியா? அவ்வளவு பெரிய ஆளாயிட்ட நீ. ஐயோ, என்னங்க நீங்க? பொண்ணு கழுத்துல தாலி இல்லாம நிக்கிறா. வேணா எடுத்து கட்டிக்க சொல்லு. இல்ல வெறுங்கலத்தோட தான் இருப்பேன்னு சொன்னா அவன் புருஷனை சாக சொல்லு. ஐயோ கடவுளே. மாமா என்ன? இந்த பாரு, கிழக்கு உதிக்கிற சூரிய மேற்கு உதிச்சா கூட எங்கையால அந்த தாலி எடுத்து கொடுக்க மாட்டேன். ஏன் உசுறு போனா கூட போகும், அது மட்டும் நடக்காது. புரிஞ்சதுல? இத மாத்த யாரால முடியாது. இன்னொரு தடவை என் முன்னால வந்து நிக்காத, போயிரு. என்னங்க? ஏய், இருக்கேன். ஐயோ மாமா, என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? மாமா, பெரியவனே, இவர்கிட்ட சொல்லி வை. இன்னொரு தடவை இது விஷயமா பேசினா ஈவேர கம்பாக்காம கொன்னுடுவேன். வா. அம்மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காமா? அப்பா தான் கோவமா இருக்காருன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அவர் முன்னால போய் நிக்கிற? டே வெற்றி, பூங்கொடியோட வாழ்க்கையை ஒண்ணும் இல்லாம போகுதுப்பா. போய் தொலைவிட்டு உனக்கு என்னமா வந்துச்சு? டே, அவ உன் தங்கச்சி தானடா. அம்மா, அப்பா விட அவ ஒண்ணு முக்கியம் இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உங்க அப்பா வந்து அவர் கையால தாலி எடுத்து கொடுத்தா எல்லாம் முடிஞ்சிருண்டா. அம்மா, அந்த பொம்பளை நம்ம அண்ணன் சட்டையை கிழிச்சிருக்காங்க, என்ன அடிச்சிருக்காங்க, அதெல்லாம் பெருசா தரல. தாலி எடுத்து கொடுன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற. ஏற்கனவே அவ மாமியா பூங்கொடி வாழ்க்கையை நாசம் பண்ணனும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காப்பா. இப்ப இது மட்டும் நடக்கலைனா என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமா போயிருண்டா. போட்டு நாசமா போட்டு, அப்பதான் அவளுக்கும் புத்தி வரும், உனக்கும் புத்தி வரும். ச்சே. சக்தி, மா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம அப்பா பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இரு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏங்க அத்தை, அழாதீங்க அத்தை. ஐயோ கடவுளே, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்களா? அப்படி அவ என்னதான் பாவம் பண்ணிட்டா? ஒரு மனுஷி இப்படியா பிறந்ததுல இருந்து ஒரு நல்லது கூட பார்க்காம இருப்பா?